அத்தியாயம் 13. நிரஞ்சனுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. கீர்த்தனா எப்படி மாயமாக வந்தாளோ அப்படியே மாயமாக மறைந்தும் விட்டாள். எங்கிருந்து வந்தாள்? இப்போது எங்கே சென்றிருப்பாள் என்று எதையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அன்று காலையில் அவன் கண் விழித்து பார்த்தபோது அவள் அங்கே இல்லை. முதலில் என்ன செய்வதென்று தெரியாமல் விழித்தவனுக்கு தாமிராவின் நினைவு வந்தது. நிச்சயமாக அவளுக்கு கீர்த்தனாவை பற்றி தெரிந்திருக்க வேண்டும். அவளிடம் கேட்டால் தெரியும் என்று எண்ணியவன் உடனேயே அவளிடம் தொடர்பு கொள்ள எண்ணி கௌதமனின் ஆபீஸுக்கு போன் பண்ணினான். ஆனால் தாமிரா தான் ஆபீஸுக்கு வரவில்லை. உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் அவள் 2 நாட்கள் ஆபீஸ்க்கு லீவ் எடுத்திருப்பதாக தெரிய வந்தது. அவளது கைபேசி நம்பரை வாங்கியாவது அவளுடன் தொடர்பு கொண்டு கீர்த்தனாவை பற்றி விசாரிக்க அவனது மனம் இடம் கொடுக்கவில்லை. இன்னும் 10 நாட்களில் அவன் அவசரமாக ஜெர்மன் போக வேண்டி இருந்தது. போனால் வர எப்படியும் 3 வாரங்கள் ஆகலாம். அதற்கு முன் கீர்த்தனாவை பற்றிய விபரம் அவன் கைக்கு வர வேண்டும். மறுபடியும் அவளை தவறவிட அவன் தயாராக இல்லை. அவள் யாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவளாக இருந்தாலும் சரி, அவள் தனக்கு வேண்டும் என்ற எண்ணமே மேலோங்கி இருந்தது. அவளை மாற்ற வேண்டும். என்ன காரணத்தினால், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்படி ஆனாளோ என்று அவளுக்காக நிரஞ்சனின் மனம் ஒரு பக்கம் உருகத்தான் செய்தது. மறுமணமோ அவள் தன்னை விட்டு சொல்லிக் கொள்ளாமல் சென்றதில் கொதித்து கொண்டிருந்தது. சரி, எப்படியும் இன்னும் 2 நாளில் தாமிரா வந்து விடுவாள். அவளிடம் மெதுவாகவே விசாரித்துக் கொள்ளலாம். கீர்த்தனா எங்கே போய்விடுவாள் என்றும் எண்ணிக்கொண்டான். எண்ணிய எண்ணமெல்லாம் உடனே நிறைவேறிவிடுமா என்ன? அவன் ஜெர்மன் போவதற்கு முன் தானே முன்னின்று செய்து முடிக்க வேண்டிய முக்கியமான வேலைகள் சில இருந்ததால் அவன் தன் மனதை அதில் செலுத்த வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளானான். கழுத்தை நெரித்த வேலைகளுக்கு மத்தியில் அவனால் தாமிராவிடம் தொடர்பு கொள்ள முடியவில்லை. தன்னால் முடிந்த அளவிற்கு விரைவாகவே தன் வேலைகளை முடித்துவிட்டு அவன் தாமிராவை தேடி கௌதமனின் அலுவலகத்தை அடைந்தபோது இடையே 10 நாட்கள் கடந்து விட்டிருந்தது. அலுவலகத்திற்கு முன்னால் காரை நிறுத்திவிட்டு வேகமாக உள்ளே சென்றவன் நேராக தாமிரா இருக்குமிடம் நோக்கி சென்றான். சிறிது தூரமே கடந்தவன் திடுக்கிட்டவனாய் அப்படியே நின்று விட்டான். ஏனென்றால் அங்கே கௌதமனுடன் அவன் அலுவலக அறையில் அவனுடன் நெருக்கமாக நின்று பேசிக் கொண்டிருந்தவள் கீர்த்தனா. எப்பொழுதும் அவளையே நினைத்துக் கொண்டிருப்பதால் பார்க்கும் எல்லோரும் அவளாகவே தெரிகிறார்களோ? இல்லை, தன் கண்களே தன்னை ஏமாற்றுகின்றனவோ என்று எண்ணியவன் மீண்டும் கூர்ந்து பார்த்தான். அது கீர்த்தனாவே தான். ஆனால் இன்றைய அவளது அலங்காரம் வேறுபட்டிருந்தது. அழகிய காட்டன் புடவையில் நீண்ட கூந்தலை பின்னலிட்டு பூச்சூடியிருந்தாள். கௌதமனுடன் சிரித்து சிரித்து அப்படி என்ன பேசிக் கொண்டிருக்கின்றாள்? பூட்டிய கண்ணாடி அறைக்குள் நின்று அவர்கள் பேசிக் கொண்டிருப்பதால் அவனால் எதையும் கேட்க முடியவில்லை. அவர்கள் பேசிக்கொண்டே வெளியே வருவது தெரிந்ததும் அவன் தன்னை மறைத்து கொண்டான். அவள் அவனிடம் விடைபெற்று கிளம்புவது தெரிந்தது. உள்ளே சென்ற கௌதம் அடுத்த சில நொடிகளிலேயே திரும்பி வந்து, கீர்த்தி, என்ன ஹேண்ட்பேக்கை மறந்துட்டு போற என்றவாறே அவள் கைகளில் அவளது கைப்பையை திணித்தான். ஓ, தேங்க்ஸ் கௌதம், ஐ டோட்டலி ஃபர்கெட் இட் என்று கூறியவாறே கைப்பையை வாங்கியவளிடம், இந்த ஹேண்ட்பேக் மாதிரி என்னையும் மறந்துட மாட்டியே, இந்த வீக்கெண்ட் வீட்டுக்கு வரத்தானே என்று கேலியாக வினவினான். ஐயோ கௌதம், அதை எப்படி மறப்பேன்? கட்டாயம் வருவேன். பாய் பாய் என்று கூறியவாறே அவள் நகர அவளை காதலுடன் சில வினாடிகள் பார்த்து கொண்டு நின்ற கௌதம் பின் உள்ளே சென்று தன் இருக்கையில் அமர்ந்து வேலைகளை பார்க்க ஆரம்பித்தான். அவள் தனியே வருவதை பார்த்து அவளிடம் சென்று பேச தன் மறைவிடத்திலிருந்து நிரஞ்சன் வெளியே வந்தபோது அவனை முந்திக்கொண்டு எங்கிருந்தோ வந்து சேர்ந்தான் தீபக். ஹாய் ஏஞ்சல், என்ன மேடம் வர இன்னும் 4 நாள் ஆகும்னு கேள்விப்பட்டேன், அதுக்குள்ள வந்துட்ட? என்ன தீபக், நான் இல்லாம நீ தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்ப. என்னை பார்த்தா நீ ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு நினைச்சா இப்படி கேட்குற? ம். ஹே, கூல் 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 பேபி, நீ இந்த ஊர்லயே இல்லைன்னு சொன்னாங்கப்பா. அதுதான் இப்போ திடீர்னு உன்னை பார்த்ததும் நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். மற்றபடி உன்னை பார்த்ததுல எனக்கு சந்தோஷம்தான் என்று அவன் கைகளை ஆட்டி ஆட்டி சொன்ன பாவனையில் அவள் சிரித்து விட்டாள். அவர்கள் சம்பாஷணையை அதற்கு மேல் கேட்க சகிக்காத நிரஞ்சன் அங்கிருந்து வெளியேறி தன் காரை நோக்கி சென்றான். இங்கே தன் முன்னால் நின்று சிரிக்கும் கீர்த்தனாவை ஆழமாக பார்த்தான் தீபக். அவன் பார்வையில் வேறுபாட்டை உணர்ந்தவள் என்ன என்பது போல் அவனை கேள்வியாய் பார்த்தாள். இஸ் எவ்ரிதிங் ஓகே கீர்த்தி? ஏன்னா உன் வாய் தான் சிரிக்குதே தவிர உன் கண்ணு சிரிக்கல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை தீபக், உடம்பு சரியில்லாமல் இருந்தேன் இல்லையா, அதுதான் கொஞ்சம் டல்லா இருக்கு, மற்றபடி ஒன்றும் இல்லை. அவள் கூறுவதை ஒரு நம்பாத பாவனையுடன் பார்த்து கொண்டு நின்ற தீபக்கிடம் அதற்கு மேலும் நின்று பேச முடியாமல், நான் நாளையிலிருந்து வேலைக்கு வந்துடுவேன் தீபக், நாளைக்கு பார்க்கலாம் என்று கூறியவாறே அங்கிருந்து நகர்ந்தாள். விரைவாக அலுவலக கட்டிடத்தை விட்டு வெளியேறி சாலைக்கு வந்தவள் அங்கே வந்து கொண்டிருந்த ஆட்டோ ஒன்றை கை நீட்டி மறித்தாள். அப்பொழுது அவளது நீட்டிய கரத்தை மற்றொரு கரம் வந்து இறுகப்பற்றி தடுத்தது.
அதிர்ந்து திரும்பியவளின் பார்வையில் விழுந்தது நிரஞ்சனின் நெருகிய முகம். அவள் கரத்தை இறுகப் பற்றியவன் மறுகரத்தால் அவள் கையசைப்பிற்கு இசைந்து வேகத்தை குறைத்த ஆட்டோவை போகச் சொல்லி கையசைத்தான். பற்றி அவள் கரத்தை விடாமலேயே அவளை இழுத்து வந்து தன் வண்டியின் முன் கதவைத் திறந்து அவளை உள்ளே தள்ளியவன் சுற்றி வந்து ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்து வண்டியை ஓட்ட ஆரம்பித்தான். ஒரு 5 நிமிட ஓட்டத்தின் பின் ஆள் நடமாட்டம் குறைந்த ஒரு சாலையில் ஓரமாக வண்டியை நிறுத்தியவன் நன்றாக திரும்பி அவளை பார்த்தவாறு அமர்ந்தான். திடீரென நடந்த இந்த நிகழ்வால் அதிர்ச்சியடைந்திருந்தாள் கீர்த்தனா. நிரஞ்சனை மீண்டும் மிக அருகில் பார்த்ததும் அவன் நடந்து கொள்ளும் விதமும் அவளை குழப்பியது. நடப்பவை யாவும் கனவா நினைவா என புரியாமல் அதிர்ந்த பார்வையுடன் சிலையென அமர்ந்திருந்தாள் கீர்த்தனா. அசையாமல் உட்கார்ந்திருந்த கீர்த்தனாவை சில வினாடிகள் வைத்த கண் வாங்காமல் பார்த்த நிரஞ்சன் பின் நிதானமாகவே கேட்டான். யார ஏமாத்த இப்போ இந்த வேஷம் போட்டிருக்க? அவன் கேள்வியின் அர்த்தம் புரியாமல் பதிலுக்கு அவனை கேள்வியுடன் பார்த்தாள் கீர்த்தனா. அதுதான் இந்த புடவை பூ அத சொன்னேன். கௌதமை ஏமாத்ததானே? இப்பொழுதும் அவளுக்கு அவன் கேள்வியின் அர்த்தம் புரியவில்லை. கௌதம நான் எதுக்கு ஏமாத்தணும் என்று கேட்க நினைத்தாள். ஆனால் வார்த்தைகள் தான் வெளிவர மறுத்தது. அவளது அந்த அப்பாவித்தனமும் புரியாத பார்வையும் அவனது கோபத்தை அதிகரித்தன. இந்த பார்வைக்கு என்ன அர்த்தம்? இப்படி பார்த்து பார்த்துதான் எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கியா? இப்பொழுது கீர்த்தனாவுக்கு கொஞ்சம் புரிவது போல இருந்தது. ஆனால் முழுவதுமாக புரியவில்லை. அவன் தொடர்ந்தான். ஆனாலும் நீ நல்ல கைகாரிதான். பொண்ணுங்க என்றாலே 10 அடி தள்ளி நிக்கிற கௌதமியும் மயக்கி வச்சிருக்கியே. என்ன இந்த வீக்கெண்ட கௌதமுக்கு ஒதுக்கி இருக்கியா? தீபக்குக்கு எப்போ? அவனது வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஈட்டியாக அவளது இதயத்தை தொலைத்தது. இழக்கக்கூடாத ஒன்றை அவனிடம் இழந்தபோது ஏற்பட்ட வேதனையை விட இந்த வேதனை அதிகமாக இருந்தது. அவளது இதயம் வேதனைகள் துடிப்பது தெரியாமலேயே அவன் தன் வார்த்தைகள் எனும் நெருப்பை அவள் மேல் மேலும் மேலும் கொட்டினான். அவளது வலியை காண மறுத்தவன் தொடர்ந்து அவள் தனக்கு பதில் சொல்லாமல் நேரே வெறித்து பார்வையுடன் அமர்ந்திருப்பதை பார்த்தவன் அவள் முகத்தை இறுகப் பற்றி தன்புறம் திருப்பினான். இதோ பார், உனக்கு என்ன வேணும்? என்ன வேணும்னாலும் சொல்லு. எல்லாம் நான் தர்றேன். சிட்டில பெரிய பங்களா, கார், பேங்க் பேலன்ஸ் எல்லாம் தர்றேன். என் கூட வந்துடு. இப்பொழுது அவள் கண்களில் அப்பட்டமாக வலி தெரிந்தது. ஆனால் அந்த வலியின் பொருள்தான் அவனுக்கு புரியவில்லை. தான் இருக்க அவள் முகத்தை பற்றி இருப்பதுதான் அவளுக்கு வலியை ஏற்படுத்துகிறதோ என்று எண்ணியவன் தன் கைகளை அகற்றி கொண்டான். ஆனால் இப்பொழுதும் அவள் பார்வை அவன் முகத்தில் வேதனையுடன் நிலைத்திருந்தது. அவளது பார்வையை தொடர்ந்து சந்திக்க முடியாமல் தன் பார்வையை திருப்பிக் கொண்டவன், இப்போ எதுக்கு இப்படி பார்க்கற? இவனால நமக்கு என்ன தர முடியும்னா? அவளிடமிருந்து எந்த பதிலும் வராததால் அவனே தொடர்ந்தான். இதோ பார் கீர்த்தனா, நீ ஏன் இப்படி ஆன என்று நான் கேட்க போறதில்ல. ஆனா எல்லாத்தையும் விட்டுடு. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, எல்லாத்தையும் நான் செஞ்சு தர்றேன். என் கூட வந்துடு. இந்த ட்ரக்ஸ் பழக்கத்தை விட்டுடு. அதுக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் ஏற்பாடு செய்கிறேன். இப்பொழுதும் அவளிடமிருந்து பதில் இல்லாமல் போகவே மீண்டும் அவள் முகத்தை பிடித்து தன்புறம் திருப்பினான். நான் பேசிட்டே இருக்கேன், நீ பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? ஏதாவது பேசு என்று கர்ஜித்தான். இவ்வளவு நேரத்தில் கீர்த்தனா ஒரு நிலைக்கு வந்திருந்தாள். நிரஞ்சனின் பார்வையில் தான் எப்படி தெரிகிறோம் என்று இப்பொழுது அவளுக்கு நன்றாகவே புரிந்தது. அவன் அன்று அவளிடம் அப்படி நடந்து கொண்ட முறையின் காரணமும் புரிந்தது. தன் முகத்தை பற்றியிருந்த அவன் கரத்தை தட்டிவிட்டவள் அவனிடம் சற்று ஏளனமாகவே கேட்டாள். எதுவா இருந்தாலும் தருவீங்களா? அவளது குரலில் இருந்த ஏளனத்தை புரிந்து கொண்டவன், உனக்கு நான் சலைச்சவன் இல்ல என்பது போல அவனும் அதைவிட மிகவும் ஏளனமாகவே சொன்னான். எதுவா இருந்தாலும் என்னால உனக்கு தர முடியும். 2 தவிர. சிறிது இடைவெளி விட்டு அந்த இரண்டும் என்னவென்று கூறினான். உனக்கு என்னால தர முடியாதது ஒன்று தாலி, இன்னொன்று குழந்தை. இந்த 2ஐயும் உனக்கு நான் எப்பவும் தரமாட்டேன். ஏன்னா அது 2க்கும் நீ தகுதியானவ கிடையாது. அவனது இந்த வார்த்தை பிரயோகத்தின் காரணம் அவளை நோகடிப்பதல்ல. இவை 2ஐயும் உனக்கு தர முடியாத நிலையில் என்னை வைத்திருக்கிறாயே என்ற வேதனைதான். அவள் மட்டும் இனி வரும் நாட்களில் அவனுக்கு மட்டும் சொந்தமானவளாக இருந்து அவன் அன்புக்கு கட்டுப்பட்டு பதிலுக்கு அவனிடம் அன்பு செலுத்துவாளானால் இவை 2ஐயுமே அவளுக்கு கொடுக்க அவன் தயார். ஆனால் அது பற்றி இப்பொழுது அவளுடன் பேச அவனுக்கு உடன்பாடு இல்லை. கீர்த்தனாவின் மனநிலையோ அந்தோ பரிதாபம். இப்படி ஒரு வார்த்தையை தன் மனம் நிறைந்தவனிடமிருந்து கேட்பதை விட மரணம் மேல் என்று தோன்றியது அவளுக்கு. தன் உணர்வுகளை கட்டுக்குள் கொண்டு வரும் பொருட்டு அவள் அமைதியாகவே இருந்தாள். சில நிமிடங்களுக்கு மேல் நீடித்த அந்த அமைதியை நிரஞ்சனின் குரல் கலைத்தது. இன்னும் 2 நாள்ல நான் ஜெர்மன் போக வேண்டியிருக்கு. திரும்பி வர எப்படியும் 3 வாரமாவது ஆகலாம் என்றவன் தன் பிரீஃப் கேஸை திறந்து கத்தை கத்தையாக பணத்தை எடுத்து அவள் கைகளில் திணித்தான்.
இதுல 1,00,000 இருக்கு. இப்போதைக்கு செலவுக்கு வச்சுக்க. நான் வந்ததும் உன்னை கான்டாக்ட் பண்றேன். இப்ப எங்க இருக்கேன்னு சொல்லு. நான் அங்கேயே உன்னை டிராப் பண்ணிடுறேன். என்று கூறியவாறே வண்டியை ஸ்டார்ட் செய்தான். ஆனால் கீர்த்தனாவோ தன் மௌனம் என்னும் கவசத்தை கலைக்காமல் தன் கையில் அவனால் திணிக்கப்பட்டிருந்த பணத்தையே வெறித்து பார்த்துக் கொண்டிருந்தாள். வழக்கம் போல் அவளது அந்த பார்வையையும் தப்பாகவே அர்த்தம் கொண்ட நிரஞ்சன், என்ன 3 வாரத்துக்கு 1,00,000 போதாதா? என்று கேட்டவன் தொடர்ந்து, ஓஹோ, உனக்கு ட்ரக்ஸுக்கும் பணம் வேணும்ல? என்று ஒரு மாதிரியான குரலில் இழுத்தான். ஆனால் அவனது எந்த கேள்விக்கும் பதில் சொல்லும் நிலையில் கீர்த்தனா இல்லை. அவளது மௌனம் தொடர்ந்தது. அவளது மௌனம் கொடுத்த அதிருப்தியை பெருமூச்சாக வெளியிட்டவன், இந்த பழக்கத்தை விட்டுடேன் கீர்த்தி என்று மிகவும் தன்மையாக கேட்டு பார்த்தான். அதற்கும் அவளிடமிருந்து பதில் வராமல் போகவும், இந்த 3 வாரத்துக்குள்ள நீயா மறக்க முயற்சி பண்ணு. முடியலைன்னா முடியலைன்னா நான் வந்தது ஒரு நல்ல டாக்டர் கிட்ட போலாம். என்ன சொல்ற? என்று கேட்டு மீண்டும் அவள் பதிலுக்காக காத்திருந்தான். தொடர்ந்து அவள் மௌனம் சாதிக்கவும் தன் பொறுமையை கைவிட்டவனாக, ஏதாவது பேசி தொலையேன், இப்படியே வாயை மூடிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? என்று சற்று தன் குரலை உயர்த்தி அவளை அதட்டி கேட்டான் நிரஞ்சன். அவன் அதட்டலில் திடுக்கிட்டு நிமிர்ந்தவள் அவன் கோபத்தின் காரணம் புரியாமல் விழித்தாள். குழந்தைத்தனமான அவளது அந்த மிரண்ட பார்வையில் தன்னை தொலைத்தவனின் முகம் கனிந்தது. இப்பொழுது அவன் பார்வை காதலுடன் அவளை தீண்டியது. அவனது பார்வையின் வீச்சு கொதித்துக் கொண்டிருந்த அவள் உள்ளத்தில் திராவகத்தை ஊற்றுவது போல் இருந்தது. தன் உள்ளத்தின் உணர்வை முகம் காட்டி விடாமல் இருக்கும் பொருட்டு அவள் தலை மீண்டும் கவிழ்ந்து கொண்டது. தலையை கவிழ்ந்தபடி தன் கைகளில் இருந்த பணத்தை அவனை நோக்கி நீட்டினாள். என்கிட்ட இப்போதைக்கு தாராளமா பணம் இருக்கு, இது தேவைப்படாது என்று கூறினாள். அவன் அதை வாங்காமல் அவளையே பார்த்து கொண்டிருக்க, அவன் அதை வாங்காததை உணர்ந்து அவனை நிமிர்ந்து பார்த்தாள். சற்று முன் அவள் கண்ட அந்த காதல் பார்வை மறைந்து இப்பொழுது அவன் முகத்தில் கோப பார்வை குடிகொண்டிருந்தது. அந்த காதல் பார்வையை விட இந்த கோப பார்வை மேல் என்றே கீர்த்தனாவிற்கு தோன்றியது. சற்றும் சளைக்காமல் அவன் கோப பார்வையை எதிர்கொண்டவள், நான் இருக்கிற இடம் லேடிஸ் ஹாஸ்டல், அங்கெல்லாம் நீங்க வர முடியாது. அப்புறம் அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றது கஷ்டம். நீங்க ஜெர்மன்ல இருந்து வந்ததும் நானே உங்களை கான்டாக்ட் பண்றேன் என்று கூறி அவன் கொடுத்த பணத்தை தன் இருக்கையில் வைத்துவிட்டு வண்டியை விட்டு இறங்கினாள் கீர்த்தனா. அவள் முழுதாக இறங்கும் முன் அவள் கையை பிடித்து நிறுத்தினான் நிரஞ்சன். அவள் தான் கொடுத்த பணத்தை வாங்க மறுத்ததால் ஏற்பட்ட கோபம் அவள் தன்னைத்தானே தொடர்பு கொள்வதாக கூறிய போது காணாமல் போனது. நீ பாட்டுக்கு நானே உங்களை கான்டாக்ட் பண்றேன்ட்டு போனா என்ன அர்த்தம்? என்னோட ஃபோன் நம்பர் உன்கிட்ட இருக்கா? என்று தன்மையாக கேட்டவனை புரியாமல் பார்த்தாள் கீர்த்தனா. இவன் என்ன தென்றலா புயலா? வினாடிக்கு வினாடி இவனோட முகபாவம் மாறிக்கிட்டே இருக்கே என்று அவள் எண்ணிக்கொண்டிருக்க அவன் தானும் வண்டியை விட்டு இறங்கி அவளிடம் வந்தான். உன்னோட ஃபோனை கொடு, அதிலிருந்து என்னோடதுக்கு ஒரு மிஸ்டு கால் கொடுக்கிறேன் என்று கூறியபடி அவள் ஃபோனுக்காக கைகளை நீட்டினான். அவன் வார்த்தைக்கு கட்டுப்பட்டவள் போல் எதுவும் பேசாமல் ஒரு இயந்திரத்தனத்துடன் தன் போனை எடுத்து அவனிடம் நீட்டினாள் கீர்த்தனா. அதை வாங்கி தன் போனிற்கு மிஸ்டு கால் கொடுத்தவன் மீண்டும் அதை அவளிடம் நீட்டினான். அதை வாங்கி அவள் தன் கைப்பைகளில் வைத்ததும் அவள் வலது கையை பற்றி அவள் உள்ளங்கையில் தன் இதழ்களை பதித்தான். அவனை அப்படியே தள்ளி விட்டுவிட்டு ஓடிவிடலாம் என்று தோன்றிய எண்ணத்தை கஷ்டப்பட்டு அடக்கிக் கொண்டாள் கீர்த்தனா. பற்றிய கையை விடாமலேயே அவளை அழைத்து கொண்டு வீதிக்கு வந்தவன் வழியில் சென்று கொண்டிருந்த ஒரு ஆட்டோவை நிறுத்தி அதில் அவளை ஏற்றினான். ஆதரவாக அவள் கன்னங்களை தட்டி, கவலைப்படாம போ, இனி நான் இருக்கேன் உனக்கு, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் என்று கூறி அவள் நெற்றியில் முத்தம் இட்டவன் பின் ஆட்டோவை போகுமாறு சைகை செய்தான். ஆனால் அவனது எந்த ஒரு செயலும் வார்த்தையும் கீர்த்தனாவின் மனதை சென்றடையவில்லை. அவள் மனநிலையோ அந்த இடத்தை விட்டு சென்றால் போதும் என்றே இருந்தது. ஆட்டோ நகரத் தொடங்கியதும் ஓர் நிம்மதி பெருமூச்சை வெளியிட்டவாறே இருக்கையில் சாய்ந்து கொண்டாள். அவளை அவள் தங்குமிடம் வரை இல்லை என்றாலும் அதன் அருகிலாவது கொண்டு சென்றுவிட அவனிற்கு ஆசைதான். ஆனால் நீண்ட நேரமாக அவளுடன் பேசிக்கொண்டு இருந்து விட்டதால் குறைந்த நேரத்தில் முடிக்க வேண்டிய வேலைகள் நிறையவே அவனிற்கு இருந்தது. அதனால் அவள் விரும்பியபடியே அவளை ஒரு ஆட்டோவில் அனுப்பி வைத்தான். அவளுடன் இவ்வளவு நேரம் பேசியதிலேயே அவன் மனம் நிறைந்திருந்தது. அவள் இனி தனக்குத்தான் தன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டாள் என்ற நம்பிக்கை வந்தது. அந்த நம்பிக்கை கொடுத்த சந்தோஷத்துடனேயே வண்டியை உயிர்ப்பித்தான் நிரஞ்சன். அத்தியாயம் 14. நாட்கள் மெல்ல மெல்ல நகர்ந்தன. கீர்த்தனாவின் மன உளைச்சலும் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. திரும்ப திரும்ப நிரஞ்சன் பேசிய வார்த்தைகளே அவள் ஞாபகத்தில் வந்து வந்து போயின. ஆழ்ந்து தூங்க முடியவில்லை. மனதில் ஒரு வெறுமை நிரந்தரமாய் குடிகொண்டது. தலைபாரம் அதிகரித்து கொண்டே போனது. வேலையில் சரியாக கவனம் செலுத்த முடியவில்லை.
அவள் நிலையை பார்த்த தீபக் ஒரு முறை அதை வாய்விட்டே கேட்டுவிட்டான். என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி இருக்க கீர்த்தி? சம்திங் இஸ் ராங் வித் யூ கீர்த்தனா. ஒண்ணுமில்ல தீபக், ஐ எம் ஆல்ரைட். பொய் சொல்லாத கீர்த்தி, உன்கிட்ட அப்பட்டமா வித்தியாசம் தெரியுது. எதையோ பறிகொடுத்தது மாதிரி இருக்கியே. ஐ cannot able to see you like this. உன் பிரச்சனை என்னன்னு தான் சொல்லேன். என்னால எதுவும் செய்ய முடியுமான்னு பார்க்கறேன். இதற்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் கீர்த்தனா மௌனமாகவே இருந்தாள். அவள் மௌனம் தீபக்கிற்கு கோபத்தை வரவழைத்தது. அவன் என்னவோ அவளை ஒரு நல்ல தோழியாகத்தான் பார்க்கிறான். ஆனால் அவளோ தன்னை சுற்றி ஒரு கூட்டை கட்டிக்கொண்டு அதிலிருந்து வெளிவர மறுப்பதுடன் யாரையும் உள்ளே விடவும் மறுக்கிறாள். எல்லோருடனும் நட்புடன் பழகினாலும் யாருடனும் ஒட்ட மறுக்கிறாளே. யாரிடமும் நம்பிக்கை இல்லாமல் என்ன பெண் இவள்? இது என்ன வாழ்வு? அவன் மனதிற்குள் சலித்துக் கொண்டான். தன் மனசலிப்பை அவளுக்கு காட்டிவிடாமல் அவளுக்கு தான் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் என்பதை காட்டும் விதமாக, வெல், அப்படின்னா வேலையில ஒழுங்கா கவனத்தை செலுத்துங்க. இல்லைன்னா வேலையை விட்டுட்டு வீட்டுக்கு போங்க. அதை விட்டுட்டு இங்கே வந்து வேலை செய்கிறேன் பேர்வழின்னு உங்க வேலைகளை செய்யாம இப்படியே இருந்தா என்ன அர்த்தம்? என்று எடுப்பாகவே வினவினான். மேலும், ஒரு பொறுப்பான பதவியில் இருக்கிற நீ கொஞ்சமாவது பொறுப்பா இருக்க வேண்டாமா? இந்த ப்ராஜெக்ட்ல எல்லா இடத்துலயும் நீ இன்வால்வ் ஆகியிருக்க. ஜஸ்ட் பிஎஸ்சி படிச்சுட்டு வந்த உனக்கு இந்த அளவுக்கு பொறுப்புகளை கௌதம் சார் கொடுத்துருக்காருன்னா அது உன் திறமை மேல அவர் வச்சிருக்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை கெடுத்து அவரை நடுரோடுக்கு கொண்டு வந்துடாத என்று சிறிது கடுமையாகவே அவளிடம் கூறிவிட்டு அங்கிருந்து வெளியேறினான். அவனது கடுமைக்கு பயன் இருக்கத்தான் செய்தது. அவன் கூற்றிலிருந்த உண்மை உரைக்க கீர்த்தனா முயன்று தன் மன வலிகளை ஒதுக்கி வேலையில் கவனம் செலுத்த முயன்றாள். கொஞ்சம் கொஞ்சமாக வேலைகளும் ஆக்டோபஸாய் அவளை தன் கைகளுக்குள் வளைத்து கொண்டது. சுற்றுப்புறம் மறந்தாள். முற்றிலும் வேலையில் தன்னை தொலைத்தாள். வேலை முடிந்து தன் அறைக்கு வந்தால் மறுபடியும் வெறுமை குடிகொள்ளத் தொடங்கியது. அதை போக்குவதற்கு தன் மடிக்கணினியுடன் நேரம் போவது தெரியாமல் உட்கார்ந்திருந்தாள். இப்பொழுது அவளது இந்த அசூர வேகத்தை பார்த்த தீபக் பயந்தான். இவள் இரவில் தூங்குவதில்லையா என்ற சந்தேகம் அவனுக்கு எழுந்தது. அதற்கு மேல் பொறுக்க மாட்டாத தீபக் அவள் பற்றிய தன் கவலையை கௌதமனிடம் எடுத்துச் சென்றான். அதை கேட்ட கௌதமும் கவலைக்குள்ளானான். கடந்த சனி அன்று அவனது பெற்றோர் கீர்த்தனாவை பார்ப்பதற்கென்றே சென்னை வந்திருந்தார்கள். நிச்சயமாக வருவேன், மறக்க மாட்டேன் என்று அவனிடம் கூறிய கீர்த்தனா அதை மறந்துவிட்டாள். அவன் போன் செய்து பேசிய பின்புதான் அவளுக்கு ஞாபகமே வந்தது. போவதற்கு முன் அவன் தாய் கோமதி அவனிடம் கூறினார். கௌதம், கீர்த்தனா கிட்ட ஏதோ வித்தியாசம் தெரியுது. உடம்பு சரியில்லாம இருந்தவதான் என்றாலும் அளவுக்கு அதிகமா இழைச்சிட்டு கண்ணுக்கு கீழே கூட கருவளையம் விழுந்துடுச்சு பாரு. எதையோ பறி கொடுத்தவ மாதிரியே இருக்காடா. கடைசியா ஊருக்கு அவ வந்திருந்த போது கூட ஒரு மாதிரியா இருந்தான்னு அவ அம்மா சொன்னா. தனியா வேற இருக்கிறா இல்லையா? சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சிட்டா நல்லதுடா. என் மருமகளை நானே வீட்டுல இருந்து நல்லா கவனிச்சுப்பேன். கல்யாணத்தை பத்தி அவகிட்ட பேசுனியா? என்ன சொல்றா? என்னத்த சொல்லுவா? கொஞ்ச நாள் போகட்டும், இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும்னு தான் சொல்ல போறா. அதுதானே இந்த ஒரு வருஷமா சொல்லிட்டு இருக்கா. சலிப்பாய் சொன்னான். மகனின் விரக்தியான அந்த பதில் தாயின் மனதை தொட்டது. அவர் இதற்கு ஒரு முடிவு கட்டுறேன்டா என்று கூறிவிட்டு ஊருக்கு கிளம்பினார். அதை இப்பொழுது யோசித்து பார்த்தான் கௌதம். அவனுக்கிருந்த வேலைப்பளுவில் அவன் கீர்த்தனாவை சரிவர கவனிக்கவில்லை. இப்பொழுதும் என்ன செய்வதென்று அவனுக்கு தெரியவில்லை. தீபக் கூறியதை சாதாரணமாக எடுத்துக்கொண்டு அதை ஒதுக்கவும் முடியவில்லை. என்ன செய்வதென்று புரியாமலேயே அவளை வரவழைத்து அவளுடன் பேசி பார்த்தான். ஆனால் அவளோ தனக்கு எதுவுமே இல்லை என்று கூறி சாதித்தாள். அதற்கு மேல் அவனாலும் எதுவும் செய்ய முடியவில்லை. தனக்கு மனைவியாகி இவள் தன் வீட்டிற்கு வந்துவிட்டால் எல்லாம் சரியாகிவிடும் என்று அவன் எண்ணினான். தன் தாய் அது சம்பந்தமாக ஏதாவது ஏற்பாடு செய்வார் என்ற நம்பிக்கையில் அவன் அதை அப்போதைக்கு அப்படியே விட்டுவிட்டான். வேறு என்னதான் அவனால் செய்யவும் முடியும்? அன்று கௌதமுடன் பேசியதற்கு பின் தன் நடவடிக்கைகள் கூட இருப்பவர்களின் கண்ணிலும் கருத்திலும் விழுந்து பல கேள்விகளை எழுப்புகின்றது. அப்படி கேள்விகளை எழுப்புகிறவர்கள் தனது நலம் விரும்பிகளாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கும் தான் தேவையில்லாத மனக்கஷ்டத்தை கொடுக்கிறோம் என்றும் புரிந்தது. அதிலும் குறிப்பாக கடந்த 3 நாட்களாக, அதாவது நிரஞ்சனிடம் இருந்து போன் கால் வந்ததிலிருந்து மிகுந்த குழப்பத்தில் இருந்தாள். அன்று இரவு 12 மணிக்கு மேல் தொலைபேசி மணி அடித்தது. யாராக இருக்கும் என்று எண்ணியவாறும் அதன் சத்தத்தினால் பிரீத்திகா வீழ்த்திவிடப் போகிறாள் என்ற பயத்திலுமாக விரைவாக தொலைபேசியை எடுத்து காதுக்குள் வைத்து ஹலோ என்றாள். கீர்த்தி. தன் ஏக்கத்தையெல்லாம் கொட்டி மென்மையாக மனதை வருடுவது போல் ஒலித்த அவன் குரல் கீர்த்தனாவின் உயிர் வரை சென்று அவள் நரம்புகளை ஒரு முறை மீட்டியது.
கீர்த்தனாவின் ஹலோ என்ற குரலே நிரஞ்சனை உருக்கியது. தன் உள்ளத் துடிப்பை அப்படியே தன் குரலில் கொட்டி, கீத்து, எப்படி இருக்க கீத்து? தூங்கிட்டு இருந்தியா? சாரிடா, தூக்கத்தை கலைச்சிட்டேனா? என்று கேள்விகளை அடுக்கிக் கொண்டே போனான். அவனின் கேள்விகள் எதற்கும் பதில் சொல்லும் நிலையில் கீர்த்தனா இல்லை. அவள் மௌனமாக அவன் குரலை உள்வாங்கிக் கொண்டிருந்தாள். தொடர்ந்து அவள் எதுவும் பேசாததால் பதற்றமடைந்த நிரஞ்சன், கீர்த்தி, ஹலோ கீர்த்தி, லைன்ல இருக்கியா என்றான் அவசரமாக. அவன் பதற்றத்தை உணர்ந்தவளாக அவளும், ம், இருக்கேன் என்றாள் தேய்ந்த குரலில். ஏதாவது பேசேன். என்ன பேச? உனக்கு என்கிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்லையா? நான் பேசி நீங்க கேட்பீங்களா? பேசு கேட்குறேன். விடிய விடிய வேணாலும் பேசு. கேட்டுக்கிட்டே இருக்கேன்டா. நான் பேச வேண்டிய நேரம் கடந்துடுச்சு. என்னை பேச விடாம நீங்களே நிறைய பேசிட்டீங்க. இனி நான் பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. கோபமா இருக்கே கீத்து. ஹே, நான் அன்னைக்கு உன்னை ஹர்ட் பண்ற மாதிரி ஏதாவது பேசியிருந்தா ஐ எம் so சாரிடா. ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடேன். அதற்கு அவளிடமிருந்து எந்த பதிலும் வராமல் போகவே ஒரு பெருமூச்சை வெளியிட்டவன் தொடர்ந்து, நான் வர இன்னும் ஒரு வாரம் அதிகமாகும் போல இருக்கு. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வர பார்க்குறேன். வந்ததும் உனக்கு வேண்டிய எல்லா வசதியும் செய்து தர்றேன். அது வரைக்கும் ஜாக்கிரதையா இரு. என்ன? கீர்த்தனாவின் இதழ்களில் தன்னையும் அறியாமல் ஒரு விரக்தி புன்னகை உதித்தது. அவளிடமிருந்து பதில் இல்லாமல் போனதும், ஹே, என்னடா தூங்கிட்டியா என்றான் மென்மையாக. தூங்குறவளை எழுப்பி விட்டுட்டு தூங்கிட்டியான்னு கேட்டா என்ன பதில் சொல்றது? ம். ஓ, சரி, நீ தூங்கு. உன்னை நான் அப்புறமா கான்டாக்ட் பண்றேன். ஓகே, இப்போ குட் நைட் என்று கூறிவிட்டு போனை வைக்க மனமில்லாமலேயே வைத்தான். அன்றிரவு கீர்த்தனாவிற்கு தூக்கம் முற்றிலுமாய் பறிபோனது. நிரஞ்சன் வரும்போது தான் இங்கு இருக்கக்கூடாது என்று எண்ணினாள். அவள் நினைத்தால் இந்த அவஸ்தைகள் எதுவுமில்லாமல் மிக சுலபமாக அவனிடம், நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் இல்ல என்று கூறிவிடலாம் தான். ஆனால் அவளுக்குள் மேலோங்கி நின்றதெல்லாம், இவன் எப்படி என்னை இவ்வளவு கீழ்த்தரமாக நினைக்கலாம் என்ற எண்ணம் மட்டுமே. அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்? கொஞ்சம் மாடர்னா ட்ரெஸ் பண்ணேன். யாரோ சாப்பிட நினைச்ச போதை மருந்து என் கைக்கு மாறி வந்துடுச்சு. அதுக்காக உடனேயே நான் தப்பானவதான்னு இவன் எப்படி முடிவு பண்ணலாம்? இல்ல, இனிமே இவன் முகத்திலேயே முழிக்கக்கூடாது. போதும் இந்த படிப்பு, வேலை, சென்னை வாழ்க்கை எல்லாம் போதுண்டா சாமி. ஊருக்கே திரும்பி போயிடலாம். ஆனால் கௌதம்? கௌதமை எப்படி சமாளிப்பது? அப்பொழுதிருந்த மனநிலையில் கௌதமை கல்யாணம் செய்வதற்கு சரி என்றுதான் சொன்னேன். ஆனால் அடுத்த சில நாட்களிலேயே அது முடியாதுன்னு புரிந்துவிட்டதே. அப்படியிருந்தும் அதை கௌதமிடம் சொல்லாமல் விட்டது எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை! பலமுறை கௌதம் திருமணத்தைப் பற்றி பேசிய போதே முடியாதுன்னு சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு அப்புறம் பார்க்கலாம், அப்புறம் பார்த்துக்கலான்னு நினைச்சது எவ்வளவு பெரிய தப்பு! இப்போ என்னால நினைச்சா கூட கௌதம திருமணம் செய்ய முடியாது. இதை எப்படியாவது கௌதம் கிட்ட சொல்லிடணும். ஆனா அம்மா அப்பாவை எப்படி சமாளிக்கிறது? என்னன்னு கூறுறது? இப்படி பலவிதமான குழப்பத்தில் உழன்றாள் கீர்த்தனா. ஆனால் சரியான முடிவுதான் என்னவென்று அவளுக்கு புரியவில்லை. மன உளைச்சலும் குழப்பமும் அதிகமானதைத் தவிர எதற்கும் தீர்வு கிடைக்கவில்லை. அன்று காலை துவைத்த தன் புடவையை அயன் செய்யும்போது கவனம் அதில் இல்லாததாலோ என்னவோ அயன் பாக்ஸ் தன் சூட்டு உடம்பால் அவள் கையை பதம் பார்த்தது. அவளது கையில் ஏற்பட்ட அந்த எரிச்சல் மனதில் ஏற்பட்டிருந்த அவளது காயத்திற்கு ஈடாக ஒருவித ஆறுதலை கொடுத்தது. தன் மனதில் எரியும் வலியுடன் ஒப்பிடும்போது இந்த வலி மிகவும் குறைவே. ஆனாலும் ஏதோ ஒரு வகையில் இது அது குறைப்பது போல உணர்ந்தாள். அன்றிலிருந்து அவள் கெண்டைக்கால்களில் சூட்டுக்காயங்கள் வரிசையாக அணிவகுக்கத் தொடங்கின. எப்பொழுதெல்லாம் மன அழுத்தம் அதிகமாகிறதோ அப்பொழுதெல்லாம் தனக்குத்தானே சூடு வைத்துக் கொண்டாள். அதோடு சில முடிவுகளையும் அவளால் எடுக்க முடிந்தது. மனதின் வலியை விட உடலின் வலி அதிகமாகும்போது மூளை தன் வேலையை சரியாக செய்ய ஆரம்பித்தது. அதில் முதலாவதாக தன் கைபேசியின் சிம் கார்டை தூக்கி தூர வீசினாள். புது சிம் கார்டு ஒன்றை வாங்கி போட்டுக்கொண்டாள். சென்னையில் அல்லாமல் வேறு எங்காவது வேலை கிடைக்குமா என்று தேட ஆரம்பித்தாள். இவை எல்லாவற்றையும் விட முக்கியமாக கௌதமிடம் பேச வேண்டும். உங்களுக்கு வேற நல்ல பெண் கிடைப்பாள், நான் உங்களுக்கு வேண்டாம் என்று நல்ல விதமாகவே அவனிடம் எடுத்துரைக்க வேண்டும். அதை அவன் எப்படி எடுத்துக்கொள்வானோ தெரியவில்லை. அடுத்ததாக இப்பொழுது அவள் பார்த்து கொண்டிருக்கும் வேலை. அந்த ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட முடிவடையும் நிலையில்தான் இருந்தது. டோர் அண்ட் சிசி கேமரா சம்பந்தமான வேலைகள் எல்லாம் முடிந்துவிட்டிருந்தன. இப்பொழுது செய்து கொண்டிருக்கும் யூசர் இன்டர்ஃபேஸ் கூட முடியும் தருவாயில்தான் இருக்கின்றது. முக்கியமான சில வேலைகளை அவள் முடித்துக் கொடுத்தால்
மிகுதியை தீபக்கும் அவளுக்கு அடுத்தபடியாக இருக்கும் நிஷானையும் பார்த்துக் கொள்வார்கள் என்று எண்ணியவள் முழு மூச்சாக தன் வேலையில் இறங்கினாள். இனி அவள் முக்கியமாக செய்ய வேண்டியது கௌதமுடன் பேசுவது ஒன்றே. எங்கே எப்படி ஆரம்பிப்பது என்று தெரியாமல் அவள் விழித்தபோதுதான் கௌதமே வந்து அவளிடம் பேசினான். இன்னும் 3 நாட்களில் ஊருக்கு அவளையும் அழைத்துக் கொண்டு வீட்டுக்கு வரவேண்டும் என்று அவன் தாய் அவனுக்கு கட்டளை பிறப்பித்திருப்பதாகக் கூறினான். நிரஞ்சன் வருவதற்கு இன்னும் எப்படியும் 4 நாட்களாவது ஆகும். அதற்குள் எப்படி கௌதமிடம் பேசுவது என்று யோசித்துக் கொண்டிருந்தவளுக்கு இந்த செய்தி உவப்பானதாகவே இருந்தது. ஊருக்கு போய் சேர எப்படியும் 3 மணி நேரமாவது பயணம் செய்ய வேணும். அப்பொழுது எப்படியாவது கௌதமிடம் தன் மறுப்பை பக்குவமாக கூறிவிட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டாள் கீர்த்தனா. அத்தியாயம் 15. நிரஞ்சன் கட்டுக்கடங்காத கோபத்தில் இருந்தான். கீர்த்தனாவுடன் தொலைபேசியில் தொடர்பு கொள்ள முடியவில்லை. முயன்றபோது அந்த எண் தற்போது உபயோகத்தில் இல்லை என்ற செய்திதான் வந்தது. என்னை தவிர்ப்பதற்காகத்தான் இவள் இப்படி செய்கிறாளா, அல்லது வேறு ஏதாவது பிரச்சனையா? எதுவும் புரியவில்லை. அவளை நான் ட்ரக்ஸ் சாப்பிடுவதை விட்டுவிடு என்று கூறியதால் தான் என்னை தவிர்க்க நினைக்கிறாளோ என்ற கேள்வியும் கூடவே அதற்கு தெளிவான விடை தெரியாத குழப்பத்தில் அதீத கோபமும் ஒருங்கே அவன் மனதில் எழுந்தது. அப்படியும் இருக்கலாம் என்று அவன் மனம் ஆரூடம் கூறியது. எனவே விரைவாக தன் வேலைகளையெல்லாம் முடித்துக்கொண்டு குறித்த நாளுக்கு 3 நாட்கள் முன்னதாகவே இந்தியாவிற்கு வந்திறங்கினான். தாய்நாடு திரும்பியவன் நாட்களை கடத்தாமல் நேரடியாக கௌதமனிடமே கீர்த்தனாவை பற்றி கேட்டுவிட வேண்டும் என்று எண்ணி கௌதமை உடனடியாக தொடர்பு கொண்டான். ஆனால் கௌதமோ தான் முக்கியமான விஷயமாக ஊருக்கு செல்லவிருப்பதால் நிரஞ்சனையும் தன்னுடன் ஊருக்கு வரும்படி அழைப்பு விடுத்தான். எப்படியாவது கௌதமனிடம் கீர்த்தனாவை பற்றி பேசிவிட வேண்டும் என்று முடிவு செய்திருந்த நிரஞ்சன் செல்லும் வழியில் அவனுடன் தனிமையில் பேசிக்கொள்ளலாம் என்ற எண்ணத்துடன் அவனுடன் புறப்படுவதற்கு தயாரானான். காரில் சந்தோஷமாக வந்து குறிப்பிட்ட இடத்தில் நின்றிருந்த நிரஞ்சனை ஏற்றிக்கொண்டு புறப்பட்ட கௌதமனிடம் சாதாரண நலன் விசாரிப்புகளுக்கு பின் மெதுவாக கீர்த்தனா பற்றிய பேச்சையும் ஆரம்பித்தான் நிரஞ்சன். கௌதம், உன்கிட்ட கீர்த்தனா பற்றி கொஞ்சம் பேசணும். இதை கேட்ட மாத்திரத்தில் கௌதம் நிரஞ்சனை கேள்வியாய் பார்த்தான். கீர்த்தனாவை பத்தி பேச என்ன இருக்கு? இல்ல, அவளை உனக்கு எவ்வளவு நாளா தெரியும்? மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். நீரஜ், நீ கீர்த்தனாவை அவ இவ என்று சொல்றது எனக்கு பிடிக்கல. இப்படி ஒரு வார்த்தையை கௌதமனிடமிருந்து சற்றும் எதிர்பார்க்காத நிரஞ்சன் என்னவென்று புரியாத ஒரு பார்வையை பார்த்து வைத்தான். என்னடா அப்படி பார்க்கற? நான் கட்டிக்க போற பெண்ண நீ அவ இவன்னு சொன்னா எனக்கு கோபம் வரத்தானே செய்யும். ம் கட்டிக்க போற பொண்ணா? நீ யாரு சொல்ற? குழம்பி போய் கேட்டான் நிரஞ்சன். நீ இப்போ கீர்த்தனாவை பற்றி தானே பேசின, அவளை பத்தி தானே பேசணும்னு சொன்ன. இப்பொழுது குழப்பத்துக்கு உள்ளானது கௌதமின் முறையானது. எனக்கு புரியல கௌதம். நான் சொல்ற கீர்த்தனாவும் நீ சொல்ற கீர்த்தனாவும் ஒன்னான்னு எனக்கு புரியல என்ற நிரஞ்சனின் அடிமனதில் அப்படி இருந்தால் நன்றாக இருக்கும் என்ற ஆதங்கம் தோன்றியது. நீ இப்போ எந்த கீர்த்தனாவை பற்றி பேசுற? நீ கட்டிக்க போற கீர்த்தனாவை பற்றி சொல்லு. இப்பொழுது கௌதமின் முகத்தில் ஒரு மென்னகை மலர்ந்தது. அவளை பத்தி என்ன சொல்ல என்று கேட்ட கௌதமனின் முகத்தை கூர்ந்து கவனித்தான் நிரஞ்சன். நண்பனின் இந்த புன்னகை புதியது அவனுக்கு. சாதாரணமாகவே சிரித்த முகம்தான் என்றாலும் இது கனவில் மிதப்பவனின் முகமாய் தோன்றியது. அன்றொரு நாள் தாமிராவுடன் பேசிய போது கூட இவன் இப்படி இருக்கவில்லை என்ற ஞானோதயம் இப்போது தாமதமாய் வந்து கலக்கத்தினூடே தன் கேள்விகளை அவன் முன்வைத்தான். எல்லாத்தையும் சொல்லு. எங்க பிறந்தா, எங்க வளர்ந்தா, என்ன படிச்சா, எல்லாம் சொல்லு. இப்பொழுது கௌதமனுக்கு எதுவோ சரியில்லை என்று புரிந்தது. எதற்காக இவன் கீர்த்தனாவை பற்றி தெரிந்து கொள்ள இவ்வளவு ஆர்வம் காட்டுகிறான் என்ற கேள்வி மேலெழுந்த போதும் அவன் தனக்கு தெரிந்த எதையும் சொல்ல தயங்கவில்லை. எல்லாவற்றையும் கேட்டு நிரஞ்சனால் அதிர்ச்சியிலிருந்து வெளிவர முடியவில்லை. அவன் அமைதியாக சிந்தித்துக் கொண்டிருந்த அந்த இடைவெளியில் குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட இடத்தில் கௌதமனுக்காக காத்து நின்ற தாமிராவையும் ஏற்றிக்கொண்டு வண்டி விரைந்தது. தாமிரா வண்டியில் ஏறியதை கூட உணராமல் தன் சிந்தனையிலேயே உழன்று கொண்டிருந்தான் நிரஞ்சன். அவன் மனம் கீர்த்தனாவையே சுற்றி சுற்றி வந்தது. அவளை இப்படி பண்ணிட்டேனே என்ற தன்னிறக்கம் மாறி, பாவி சொல்லாமல் விட்டுட்டாளே. அன்னைக்கு கார்ல வச்சு நான் அவ்வளவு பேசின போதாவது நான் அப்படிப்பட்டவ இல்லைன்னு ஒரு வார்த்தை சொன்னாளா? சரி, அன்னைக்குதான் இல்ல, அப்புறம் போன்ல பேசினாளே, அப்போதாவது ஒரு வார்த்தை நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னாளா? ஏன் சொன்னல? புரியாமல் தவித்தான். வெகு நேரமாக சிந்தனையில் ஆழ்ந்திருந்த நிரஞ்சனை கௌதமனின் குரல் நிகழ்வுக்கு கொண்டு வந்தது. என்னடா ரொம்ப நேரமா அமைதியாவே இருக்க? கீர்த்தியை பத்தி ஏதோ கேட்க வந்தியே, என்ன தெரியணும் உனக்கு? அவளை பத்தி முதல்ல நீ சொன்ன கீர்த்தனாவும் இவளும் ஒண்ணுதானா? உனக்கு எப்படி அவளை தெரியும்? எப்படி அறிமுகமானீங்க?
அதிரடியாக கௌதமன் அடுத்தடுத்து தொடுத்த கேள்விகளில் ஆடித்தான் போனான் நிரஞ்சன். என்னவென்று பதில் சொல்வான்? கீர்த்தியைப் பற்றி அவன் கேட்க நினைத்த கேள்விகளை இப்பொழுது கௌதமிடம் அவனால் கேட்க முடியுமா? இல்லை, எப்படி அவள் தனக்கு அறிமுகமானாள் என்றுதான் அவனிடம் கூற முடியுமா? இருந்தும் கூட கௌதமன் கேள்வியில் தொனித்த உரிமை, கீர்த்தி என்னவள் என்பது போன்ற அந்த உரிமை, அவளை அவள் இவள் என்று பேசாமல் மரியாதையாக பேசு என்று தனக்கு ஆணையிட்ட அவனது குரலில் தொனித்த உரிமை. இவை அனைத்தும் நிரஞ்சனுக்கு அது கோபமா, பொறாமையா என்று கூற முடியாத ஒரு உணர்வையும் ஏற்படுத்தியது. என்னடா, நான் பேசிட்டே இருக்கேன், நீ பேசாமலே இருக்க? அப்படி என்ன யோசனை உனக்கு? என்று அவனை மீண்டும் நிகழ்வுக்கு அழைத்து வர முயன்றான் கௌதம். ஆ, ஒண்ணுமில்லடா. முக்கியமா செய்ய வேண்டிய ஒரு வேலைய மறந்துட்டேன். என்னை இப்படி ஒரு ஓரமா இறக்கி விடு. நான் ஒரு டாக்ஸி பிடிச்சு போயிடுறேன். அப்புறமா உங்க வீட்டுக்கு இன்னொரு நாள் வர்றேன். ப்ளீஸ். தனிமையை விரும்பியவனாய் தன் எண்ணத்தை வார்த்தைகளால் வெளிப்படுத்தினான் நிரஞ்சன். என்ன விளையாடுறியா? அது மட்டும் நடக்காது மேன். என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு நீ. என்னோட கண்டிப்பா நீ இருந்தே தான் ஆகணும். 12 மணிக்குள்ள வீட்டில் இருக்கணும்னு அம்மா வர ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டிருக்காங்க. தாமிராவை ஏத்தியாச்சு. அப்படியே கீர்த்தியையும் ஏத்திக்கிட்டா அப்புறம் வீட்ல போய் தான் கார் நிற்கும். இப்படி பாதியில இறங்கி போற வேலையை விட்டுடு. உன்னோட முக்கியமான வேலையை வேணும்னா அங்கிளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. அவர் பார்த்துப்பாரு என்று அன்பு கட்டளையிட்டான். ஆனால் அவன் பேச்சிலிருந்து தான் தாமிராவும் இந்த வண்டியில் இருக்கிறாள் என்பதையே உணர்ந்த நிரஞ்சன் திரும்பி அவளை பார்த்தான். இவ எப்போ வண்டியில ஏறினா என்ற எண்ணம் எழும்போதே அடுத்ததாக கீர்த்தியை ஏத்திக்கிட்டு என்று கௌதமின் வார்த்தைகளில் இடையில் இறங்கும் எண்ணம் அந்த வேகத்திலேயே மறைந்தது. மீண்டும் கீர்த்தனாவை பார்க்கப் போகிறோம் என்ற நினைவே அவன் உடலில் ஒரு முறை மின்சாரத்தை பாய்ச்சிய உணர்வை தந்தது. ஆனால் தாமிராவின் நிலைதான் பரிதாபத்திற்குரியதாக மாறிப்போனது. அவள் நினைத்து வந்ததென்ன? இப்பொழுது இங்கே நடப்பதென்ன? இந்த கௌதம் என்னை அழைக்கும்போது என்ன சொன்னான்? வீட்ல ஒரு விசேஷம். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் என்று எல்லாரையும் இன்வைட் பண்ணல. உனக்கு மட்டும்தான் சொல்றேன். சண்டே நான் ஊருக்கு போகும்போது நீயும் என் கூட வா என்று தானே சொன்னான். அவனுடன் மனம் விட்டு பேச இது சரியான சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை நழுவ விடக்கூடாது என்று எண்ணி அவ்வளவு ஆவலாக வந்தாள். வசதி வாய்ப்புகள் அதிகமில்லாத கிராமத்திலிருந்து வந்த கீர்த்தனா பெரும் பணக்காரனும் அழகனுமான கௌதமனை தன் அழகினாலும் வேலை திறமையினாலும் மயக்கிவிட்டாள். அந்த மயக்கம் தெளிந்தாலே போதும், கௌதமன் தனது உண்மையான அன்பை புரிந்து கொள்வான் என்றே தாமிரா எண்ணினாள். இதே கௌதமன் ஒரு பெட்டிக்கடை வைத்திருப்பவனாக இருந்திருந்தால் அந்த கீர்த்தனா இவனை திரும்பி பார்த்திருப்பாளா? ஆனால் இந்த தாமிரா பார்த்திருப்பாளே. கௌதமன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் அவனை அவனுக்காகவே விரும்பும் இந்த தாமிரா இருக்கும்போது இவன் வெறும் கண்ணாடிக்கல்லான அந்த கீர்த்தனாவை திருமணம் செய்யப் போவதாக சொல்கிறானே. எப்படியோ அன்று பார்ட்டியில் கௌதமை கீர்த்தனாதான் தன் வருங்கால மனைவி என்ற அறிவிப்பை அறிவிக்க விடாது தடுத்து விட்டாள். அது மட்டும் நடந்திருந்தால் கௌதமனின் தொழில்வட்ட நண்பர்கள் அதை கண் காது மூக்கு வைத்து இந்நேரம் பரப்பியிருப்பார்கள். அதை மோப்பம் பிடித்துக்கொண்டு பத்திரிகைக்காரர்களும் தங்கள் கற்பனை திறனுக்கு ஏற்ப எதையெதையோ எழுதி தொலைத்திருப்பார்கள். அதன் பின் கௌதமே நினைத்தாலும் அவனால் கீர்த்தனாவை விட முடியாமல் போய்விடும். அறிவிப்பை தடுப்பது மட்டும் போதாதே, தெரியப்படுத்தினால் அல்லவா தன் எண்ணம் ஈடேறும். அதற்கு இன்று அருமையான சந்தர்ப்பமாக அவனுடன் தனியாக அவன் அருகிலேயே இருந்து குறைந்தது 3 மணி நேரம் பயணிக்க சந்தர்ப்பம் அமைந்திருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடக் கூடாது. எப்படியாவது தன் அன்பை, காதலை அவனிடம் அவன் புரிந்து கொள்ளும்படி வெளிப்படுத்தி விட வேண்டும் என்று எண்ணியிருந்தாள். கௌதமனின் வண்டியைக் கண்டதும் ஆவலே வடிவாக ஓடி வந்தவளுக்கு உள்ளே நந்தி மாதிரி நிரஞ்சனைக் கண்டதும் ஏற்பட்ட ஏமாற்றத்தை சொல்லில் வடிக்க முடியாது. தன்னுடைய துரதிர்ஷ்டத்தைக் கண்டு நொந்தே போனாள். இப்பொழுது பார்த்தால் இந்த கீர்த்தனா வேறு வருகிறாளாம். ஆக இப்பொழுதும் கௌதமனுடன் தனித்து பேசும் சந்தர்ப்பம் எனக்கு இல்லையா? நான் மட்டும் என்ன வரம் வாங்கி வந்து பிறந்தேன் என்று அவள் தன்னையே இன்னும் நொந்து கொண்டாள். இவள் நிலை இப்படி இருக்க அங்கே கௌதமுக்காக காத்திருந்த கீர்த்தனாவோ வண்டியின் முன் இருக்கையில் அமர்ந்து அவளையே கண் வெட்டாமல் பார்த்து கொண்டிருந்த நிரஞ்சனை கண்டதும் அதிர்ந்தாள். இவன் எப்படி இங்கே? அவன் கூறியதின்படி பார்த்தால் அவன் வருவதற்கு இன்னமும் 3 நாட்கள் இருக்கின்றதே. அதற்குள் எப்படி வந்தான்? இப்படி பல கேள்விகளுடன் அவள் திகைத்து நிற்க, என்ன கீர்த்தி, வண்டியில ஏறுற ஐடியா இல்லையா? இப்படி நின்னா என்ன அர்த்தம்? உள்ள ஏறுங்க மேடம் என்று அவளது சிந்தனையை கலைத்து மேலும் அவள் மனதில் கேள்விகள் எழவிடாமல் தடுத்தான் கௌதம். மௌனமாக காரில் ஏறிய கீர்த்தனாவை பார்த்து மெல்லியதாக புன்னகைத்தவன் பின் அவளிடம், என்ன திகைச்சு போய் நின்னுட்ட? நிரஞ்சனை உனக்கு தெரியாதா என்று கேட்டவன் தொடர்ந்து நிரஞ்சனை பார்த்து, என்னடா கீர்த்திய பத்தி ஏதோ கேட்கணும்னு சொன்ன? என்கிட்ட என்ன கேட்க நினைச்சியோ அது அவகிட்ட நேரடியாவே கேளு என்று கூறி புன்னகைத்தான். அதற்குள் தன்னை சுதாரித்து கொண்ட நிரஞ்சன், இல்லடா, நான் சொன்ன கீர்த்தனா இவங்க இல்ல, அவ வேற என்று கூறினான்.
நிரஞ்சனின் பதிலைத்தான் நம்பவில்லை என்பது போல், "ஓ" என்ற தொனியில் தன் சந்தேகத்தை வெளியிட்டவன் கீர்த்தனாவை பார்த்து, "நீ ஏன் அப்படியே திகைச்சுப் போய் நின்ன?" என்று மீண்டும் கேட்டான். "இல்ல, நீங்க தனியா வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன். கூட ஆளுங்கள பார்த்ததும் அதுதான்." முழுவதுமாக சொல்ல முடியாமல் அவள் சங்கோஜத்தில் இழுத்தாள். தன்னுடன் தனியாக வர நினைத்திருக்கிறாள். நிரஞ்சனையும் தாமிராவையும் பார்த்ததும் ஏமாந்து விட்டாள் போலும் என்று எண்ணிக்கொண்ட கௌதம் சந்தோஷமடைய, இங்கே நிரஞ்சனுக்கும் தாமிராவுக்கும் ஒருங்கே பிபி எகிரியது. தாமிரா பல்லை கடித்து தன் கோபத்தை அடக்கிக் கொள்ள, நிரஞ்சனோ கண்ணாடி வழியாக தெரிந்த கீர்த்தனாவை பார்த்து முறைத்தான். கௌதமோ உல்லாசமாக சிரித்தவாறே, "நாம அப்புறமா கூட பேசிக்கலாம் கீர்த்தி. ஆனா இவனை பிடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம்" என்று கூறி மீண்டும் உல்லாசமாக சிரித்தான். தொடர்ந்து அவர்களது பயணம் மௌனமாகவே கழிந்தது. யாரும் யாருடனும் எதுவும் பேசாமல் தங்களுடைய சிந்தனைகளில் உழன்று கொண்டிருந்தார்கள். கௌதம் மட்டும் மிகுந்த சந்தோஷத்தில் இருப்பது போல தெரிந்தது. அவசியமற்ற பேச்சுக்கள் தவிர மௌனமாகவே கழிந்த அந்த பயணம் கௌதமின் வீட்டில் முடிவடைந்தது. காம்பவுண்டிற்குள் கார் சென்று நின்றபோது வீட்டில் தெரிந்த பரபரப்பை பார்த்த கீர்த்தனா கௌதமனை கேள்விக்குறியாக பார்த்தாள். "என்ன கௌதம், வீட்ல ஏதாவது விசேஷமா? நீங்க என்கிட்ட எதுவும் சொல்லலையே" என்று கேட்டவாறே வீட்டை நோக்கி சென்றாள். அதற்குள் அவர்கள் வரவை உணர்ந்து வீட்டினுள் இருந்து ஒவ்வொருவராக வெளியே வந்தார்கள். தன் குடும்பத்தாரை அங்கே சற்றும் எதிர்பார்க்காத கீர்த்தனா ஆச்சரியமாகவே அவர்களை பார்த்தவாறு, "அம்மா, அப்பா, நீங்க எல்லாரும் கூட வந்திருக்கீங்களா?" என்று சந்தோஷத்துடன் கூவியவாறே அவர்கள் அருகில் சென்றாள். அங்கே நின்று கோமதியை பார்த்து, "வீட்ல என்ன விசேஷம் ஆண்டி? கௌதம் என்கிட்ட எதுவுமே சொல்லல. சர்ப்ரைஸ் கொடுக்க நினைச்சிருக்கீங்க போல" என்று கூறியவாறே ஒருமையுடன் அவர் கையை பிடித்துக் கொண்டாள். அவள் கூற்றைக் கேட்டு கொஞ்சம் அவஸ்தையாக நெளிந்த கோமதி, "என்னை காப்பாற்ற யாராவது வாங்களேன்" என்பது போல தன் பார்வையை சுற்றி வந்து, "கொஞ்சம் உதவி பண்ணேன்" என்பது போல் அருகில் நின்ற அங்கையர்க்கண்ணியை வேண்டுதலோடு பார்த்தாள். அதை உணர்ந்து கொண்ட அங்கையர்க்கண்ணியும் புன்னகைத்தவாறே, நீண்ட நேர பயணத்தில் கலைந்து போயிருந்த அவளது கூந்தலை ஒதிக்கவாறே, "இன்னைக்கு உனக்கும் கௌதமனுக்கும் நிச்சயதார்த்தம் கீர்த்தனா" என்று ஒரு குண்டை தூக்கி கீர்த்தனாவின் தலையில் போட்டதை உணராமலேயே தொடர்ந்து, "யாரை கேட்டு ஏற்பாடு செஞ்சீங்க? என்கிட்ட ஏன் முன்னாடியே கேட்கல? அது இதுன்னு குதிக்காத. உன்கிட்ட கேட்டா இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும்னு தான் சொல்லுவ. அதுதான் உன்கிட்ட சொல்லாமலேயே ஏற்பாடு பண்ணிட்டோம். இன்னையில இருந்து சரியா 51வது நாள் வெள்ளிக்கிழமை நம்ம குலதெய்வம் கோவில்ல கல்யாணம். இப்போ உன் கேள்விகளை எல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு போய் அலங்காரம் பண்ணிக்கிட்டு வந்து சபையில உட்காரு. சடங்கெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உன் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்றோம்" என்று கூறியவாறே சிலையென நின்ற கீர்த்தனாவை பொருட்படுத்தாது உள்ளே தள்ளிக்கொண்டு போனாள் அங்கையர்க்கண்ணி. கீர்த்தனாவிற்கு ஏற்பட்ட முதல் அதிர்ச்சியிலிருந்து அவள் வெளிவரும் முன்னரே அவளை தந்திரமாக அழைத்துச் சென்ற அவள் தாயின் சாமர்த்தியத்தை நினைத்து புன்னகைத்தவர் அந்த புன்னகை மாறாமலேயே நிரஞ்சனையும் தாமிராவையும் அன்பாக வரவேற்றார். கௌதமனை பார்த்து, "அவளுக்கு தான் முன்னமே தெரியாது, அதனால அவ அதிர்ந்து போய் நின்னா. உனக்கு தான் ஏற்கனவே தெரியுமே, அப்புறம் ஏன் நீயும் அப்படியே நிக்கிற? சீக்கிரமா போய் வேட்டியை கட்டிக்கிட்டு வாடா. சீக்கிரமா போ, நேரம் போய்க்கிட்டே இருக்கு பாரு" என்று கூறி கௌதமனை துரிதப்படுத்தினாள் கோமதி. குழம்பி நின்ற தன் நண்பர்களை பார்த்து, "போய் உள்ள உட்காருங்க, நான் சீக்கிரமா வந்துடுறேன்" என்று கூறிக்கொண்டே தன் அறையை நோக்கி வேகமாக சென்றான் கௌதமன். நிலைமை தலைக்கு மேல் போய்க் கொண்டிருக்கின்றது என்பது தாமிராவுக்கும் நிரஞ்சனுக்கும் புரிந்தது. ஆனால் மேற்கொண்டு என்ன செய்வது என்றுதான் இருவருக்கும் புரியவில்லை.